எல்லா வல்ல இறைவனின் திருவடிகளை எனது மனமொழிமைகளால் போற்றி வணங்குகின்றேன். ஒரு அரசன் என்பவன் அல்லது ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், யாராக இருக்க வேண்டும் என்று தமிழ் மூதாட்டி ஔவையாரிடம் கேட்கின்றார்கள். அந்த அரசன் கேட்கின்றார், என்னென்றால் அந்த நாட்டில் அந்த மந்திரி இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக மந்திரி இல்லாமல் போய்விட்டார். இப்போ அந்த அரசன் மந்திரியை நியமிக்க வேண்டும். அப்போ அந்த மந்திரியை எப்படி நியமிப்பது என்பதில் அவருக்கு சில குழப்பங்கள். அப்போ இங்கே ஔவை என்று சொல்லக்கூடிய தமிழ் மூதாட்டி அந்த அரசவைக்கு வருகின்றார். அப்படி வரும்பொழுது அந்த ஔவையை பார்த்து, ஔவையே சில குழப்பங்கள் இருக்கின்றது, இந்த குழப்பத்தை தாங்கள் தான் தீர்க்க முடியும் அப்படி சொல்லி அந்த ஔவையிட்ட கேட்கும் பொழுது, அந்த மூதாட்டி, ஏன்னா ஔவையார் என்பவர் ஒரு சிறந்த ஒரு புலவர், ஒரு சபையை அடக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். ஔவையார் சபைக்கு வருகிறார் என்றால் அந்த சபையே ஒரு ஆட்டங்கண்டு போய்விடும். அதற்கு காரணம் அவற்றை இருக்கிற அதிகார பலம் அல்ல, அவற்றை இருக்கக்கூடிய அறிவு திறமை. ஏன்னா அறிவுடைய ஆழம் கண்டவர் ஔவையார். தன்னுடைய முதுமையால் அறிவின் உச்சத்தை தொட்டவர் ஔவையார். அந்த உச்சத்தில் நேர்மையை கடைபிடித்தவர் ஔவையார். அதுதான் ரொம்ப நேர்மை என்பது மிக மிக முக்கியமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஔவையாரிடம் யாரை அமைச்சராக நிர்வாகத்துக்கு கொண்டாட முடியும் அப்படி கேட்குறாங்க. ஆனால் அதற்கு ஔவையார் பதில் சொல்கிறார். எப்பவுமே ஒரு தத்துவம் உண்டு, கீழே இருப்பவன் மேலே பார்க்க வேண்டும், அதுதான் நிமிர்வு. மேலே இருப்பவன் கீழே பார்க்க வேண்டும், இதுதான் பணிவு. இதுதான் அடிப்படை தத்துவம். கீழே இருப்பவன் மேலே பார்க்க வேண்டும், மேலே பார்க்க வேண்டும் என்றால் மேல் மேலும் மென்மேல் முன்னேற்றம் அடைய வேண்டும். அப்படி முன்னேற்றம் அடைந்தால்தான் அவனுக்கு ஒரு நிமிர்வு வரும். அப்படி உயர்ந்து மேலே போய்விட்டால் மேலே இருப்பவருடைய கீழே பார்க்க வேண்டும், அதுதான் பணிவு. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. எந்த வகையிலும் பாருங்கள், மேலே இருப்பவர் மேலே தான் பார்க்க வேண்டிய ஒரு நிலை அவருக்குள் ஒரு அதிகார ஆணவம் வந்து விடுகிறது. உதாரணத்து ஆன்மீகத்தை சொன்னோம்னா, நாம் எப்போதும் மேலே பார்த்துத்தான் வணங்கணும். இறைவா என்று மேலே பார்க்கின்றோம், கீழே யாரும் பார்த்து வணங்குவது இல்லை. ஆனால் முறைப்படி மேலே நம் கீழே பார்த்துத்தான் வணங்க வேண்டும். அப்படி கீழே பூமாதேவியை வணங்கும் பொழுதுதான் மேலே இருக்கக்கூடிய இறைவன் கீழே பார்ப்பான். நம்ம மேலே பார்த்தோம்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவன் மேலே தான் பார்ப்பான், நம்மளை பார்க்க மாட்டான். அப்போ மேலே இருப்பவன் கீழே பார்க்க வேண்டும், கீழே இருப்பவன் மேலே பார்க்க வேண்டும் என்பதுதான் சட்டம். இப்போ ஔவையார் சொல்கிறாங்க, அது நாளமவர், அதாவது நம்ம உலகத்தில் வந்து நாளாக பிரிச்சுருக்காங்க நம்முடைய சமூகத்தை. இது உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் உயர்த்தி கேட்கணும். இதுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆமாம். அப்போ 4 வகையாக நம்மளை வந்து பிரிச்சுருக்குறாங்க. அந்த 4 வகையை எப்படி பிரித்தாங்கன்ற தவறான ஒரு சிந்தனைக்கு கொண்டாந்து அதை நம்ம வச்சுருக்குறோம். அப்போ ஔவையார் சொல்கிறாங்க, நான் அதை விளக்கப்படுத்தலை. 1ஆம் அவர், 2ஆம் அவர், 3ஆம் அவர், 4ஆம் அவர், இப்படி 4 வர்ணம ஆசிரமம் உண்டு. வர்ணாசிரமம்னு சொல்லுவாங்க. நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் முன்னோர்கள் சொல்லி வச்ச வர்ணாசிரமம் வேறு. அதை இன்றைக்கு நம்ம தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு மற்றவர்கள் மனதை துன்புறுத்துகிற அளவுக்கும் மற்றவர்களை இழிவுபடுத்துகிற அளவுக்கு நம்ம கொண்டாந்துருக்கிறோம். வர்ணாசிரமம் எதற்காக வந்தது, அதை எதர் அடிப்படையாக வைத்து, தொழிலை வைத்து அடிப்படையாக வந்தது. கல்வி சொல்லிக் கொடுக்கவர் அவர், நிர்வாகத்தை செய்யக்கூடியவருக்கு பேர் இது, வணிகம் செய்யக்கூடியவருக்கு பேர் இது, உற்பத்தி செய்யக்கூடியவர், விவசாயம் செய்யக்கூடியவருக்கு பேர் இது. யார் விவசாயம் செய்கிறாரோ அவர்களுக்கு இந்த பேர் தான். ஆனால் அதை நம்ம ஜாதி பேராக மாற்றிக்கொண்டு மற்றவர்களை நாம்
இழிந்த நிலையில் இழிபிறப்பாக பார்க்கக்கூடிய ஒரு கொடுமை என்பது நம்ம தமிழ் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அறிவார்ந்தவர்களே. அப்போ ஔவையார் சொல்கிறாங்க உண்ணாமாவார், அவங்க சொல்கிறாங்க அவன் அந்த உண்ணாமாவார்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த முதல் நிலையில் இருக்கக்கூடியவரை கொண்டாந்தா என்ன ஆகும்? நூல் எனில் கோல் சாயும். முதல் நிலையில் இருக்கக்கூடியவனை கொண்டாந்தனா அவன் சுயநலமாக நடந்து கொள்வான், அவனை அமைச்சராக கொண்டாடாத. சரி, ரெண்டாமாவார், ரெண்டாம் நிலையில் இருக்கக்கூடியவரை கொண்டாந்தேன்னா நுஞ்சமரின் வெஞ்சமராம். அந்த ரெண்டாம் நிலையில் இருக்க கொண்டவன் கோபத்தை தூண்டி எப்போதும் போர் செய்ய வேண்டும் விரோதத்தன்மையை ஊட்டி கொண்டே இருப்பான். நாடு நிம்மதியாக இருக்காது, அவனும் வேண்டான். மூணாமாவார் கோலனில் குடை சாயும். அவன் முறைகேடாக நடந்துவிட்டு தன்னுடைய இனத்துக்காகவே பாடுபடுவான். 3 நிலையில் போயிட்டு நாலாவது நிலையில் இருக்க. நாலாவது நிலைக்கு இருக்கக்கூடியவர் யார் என்றால் நாலாமாவார். அவர்தான் நல்ல மந்திரியும் ஆவார், மக்கள் துணையும் ஆவார், அந்த அரசே சிறந்த அரசு அப்படின்னு ஔவையார் விளக்கம் கொடுக்க. நாலாமாவார் யாருன்னா ரொம்ப கடைநிலையில் இருக்கிறவர், அதிகார பலமற்றவர், எளியவர், பின்புலம் இல்லாதவர். இவரை கொண்டாந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும், நிர்வாகம் நல்லா இருக்கும், எந்த ஒரு அமைப்பும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு அரசன் ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும்? தன்னையே உருக்கி கொண்டு வெளிச்சத்தை தரக்கூட மெழுகு போன்று இருக்க வேண்டும். அதை தவிர அந்த ஏன்னா நெருப்புக்குள் வெளிச்சம் இருக்கின்றது, சுடக்கூடிய அந்த ஆற்றலும் இருக்கின்றது. அப்போ நம்ம வெளிச்சம் தருவதாகத்தான் இருக்கணுமே தவிர தனக்கு கிடைத்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களை சுடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்டவரைத்தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஒவ்வொரு அமைப்புகள்லையும் ஒவ்வொரு நாட்டுகள்லையும் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி. எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? நல்ல சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கணும், இனப்பற்று உடையவர், இன சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கணும், அதிகார தோரணையில் உள்ளவராக இருக்கணும், ஆபாசம் பேசக்கூடியவராக இருக்கணும், எளியவரை தன்னுடைய வலிமையால் வாட்டக்கூடியவராக இருக்கணும், எளியவர்கள் அவரை பார்த்து பயந்து அஞ்சி நடுங்கி ஒதுங்கி போகக்கூடியவராக இருப்பவராக இருக்கணும். அவர் சொல்லிவிட்டால் அந்த சொல்லுக்கு மறுச்சொல்லு யாரும் சொல்லக்கூடாது. அப்படி அவர் மறுப்பு சொன்னால் அவரை தாக்கக்கூடிய நிலைக்கு கூட அவர்கள் வரக்கூடிய ஒரு சமூக அமைப்பை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவரைத்தான் இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுக்கிறோமே தவிர யாரும் எளியவரையும் பின்புலம் இல்லாதவரையும் அதிகாரமற்றவரையும் நாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அப்படி தேர்ந்தெடுத்தால் அந்த நாடு நாசமாக போயிடும், அந்த நிர்வாகம் நாசமாக போயிடும், அந்த நிர்வாகம் சரியாக வராது அப்படின்னு சொல்லி ஔவையாரகப்பட்டவர் நாலாமாவார். அவர்தான் சிறந்த மந்திரியும் ஆவார், மக்கள் துணையும் ஆவார், அந்த அரசே சிறந்த அரசு என்று தமிழ் மூதாட்டி ஔவையாரகப்பட்டவர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் என்கின்ற பொழுது நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எளிய பிள்ளைகளாகவும் எளிமை உள்ளவனாகவும் அதிகாரமற்றவனாகவும் மற்றவருக்கு தொண்டு செய்யக்கூடியவனாகவும் சமூக சிந்தனை உள்ளாகவும் அறிவில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும், நீதி தெரிந்தவனாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவரைத்தான் இந்த உலகம் ஒரு நிர்வாகத்திற்கு கொண்டாட வேண்டும், ஒரு தலைவனாக கொண்டாட வேண்டும். அப்பத்தான் இந்த அரசு சிறந்த அரசாக ஒரு நிர்வாகம் இருக்கும், நிர்வாகம் நீடிக்கும், நிர்வாகம் குற்றமற்ற நிர்வாகமாக இருக்கும் என்று ஔவையார் சொன்னார்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகளை உங்கள் முன்னாலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் எம் முன்னவர் நம் வழிவந்தோர் எழுதிய நூல்கள், அவருடைய கருத்துக்கள் அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து இதை கேட்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எம்பெருமான் திருச்செந்தூர் முருகனுடைய அருளை பெற்று அவர்கள் சிறந்து வாழ வேண்டும் என்று உங்களுடைய பாதங்களை என்னுடைய தலைமையில் சுற்றி வணங்கி இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கியம் என்ற எம்.எஸ். சுரேஷ்குமார்.